இந்த கவுச்சரை கூப்பிட்டு சொன்னா எடுத்துன்னு போனோம். எதை அத்தனையும் எடுத்துன்னு போனா. நான் கேட்டது 14 கோடி வராகம் தானே அப்படின்னா இந்த கவுச்சர் இல்லப்பா, நான் உனக்கு 14 கோடி வராகம் கொடுக்கறதுக்காக தான் அவன் மீது படையெடுத்து அவன்கிட்ட கரெக்டா 14 கோடி வராகம் எனக்கு கப்பமா செலுத்துன்னு கேட்கலான்னு இருந்தேன். ஆனா என்ன ஆச்சுன்னாங்க, அவன் நான் படையெடுக்க வரேன்னு தெரிஞ்சுன்னு பயந்து ராத்திரோட ராத்திரே இந்த கஜானா முழுக்க கொண்டு வந்து கொட்டிட்டான். அதனால இப்ப இது எதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன், உனக்காக தானே வாங்கியிருக்கேன், அதனால இது அத்தனையும் உனக்கே சொந்தம் எடுத்துட்டு போங்க. இவன் சொல்றான், ஐயோ நீங்க ஒண்ணு, நான் என்ன கேட்டேன் 14 கோடி வராகம், அதுவும் எனக்காகவா கேட்டேன், இல்ல வாய் கொழுப்பு. அதனால எங்க குரு கிட்ட மாட்டின்னு திண்டாடி அவர் கேட்ட குருதட்சணை கொடுக்கறதுக்காக நான் கேட்டேன். அதனால நீங்க கொடுக்குற 14 கோடி வராகம் நான் கொண்டு போய் அவர் காலடியில் வச்சுட்டு நான் மாட்டி போயிட்டு போயிட்டே இருக்க போறேன். இதுல ஒரு காயின் கூட எனக்கு தேவையில்லை, அதனால எனக்கு கரெக்டா 14 கோடி வராகம் கொடுக்க சொல்லுங்க. இப்ப ரகு சொல்றான், கிடையாது எடுத்துன்னு பார்த்தனே. இப்படியெல்லாம் வாழ்ந்த ரந்தி தேவன் பாகவதத்துல அவனை பத்தி ஒரு பெரிய வரலாறு சொல்லியிருக்கு. ரந்தி தேவனுக்கு பஞ்சம் வந்த போது தேசத்துல அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு தனக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற போது எல்லாருமா பார்த்து இந்த ரந்தி தேவனுக்கு ஐயோ ராஜா செத்து போயிட்டா ரொம்ப நல்லது இல்லை, அதனால ராஜா குடும்பத்தோட நல்லா இருக்குமா, அதனால நீங்க ஏதாவது சாப்பிடுங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கடைசியா கொஞ்சோண்டு ஒரே ஒரு கஞ்சி மாதிரி ஒண்ணு, இதையாவது கொடுத்து நீங்க 3 நாளா சாப்பிட இந்த ராஜா செத்து போயிடக்கூடாது, நான் வலிமையோடு இருக்கணும், நான் எல்லாரும் கொண்டு கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற போது அதை சாப்பிடலான்னு போறோம் பாருங்க. அப்போ ஒரு நாய் அங்கேருந்து வருது. அந்த நாய் நாக்கா தொம்ப போட்டு ரொம்ப நாளா சாப்பிடவே இந்த பட்னியில் இருக்கு. இவன் ரந்தி தேவன் என்ன பண்ணா, இந்த தனக்கு கிடைச்ச இந்த 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் கஞ்சி அப்படியே ஊற்றிவிட்டாங்க. அது குடிச்சிட்டு இவன் பட்னி பசி தாங்காம செத்து போயிட்டான். உடனே தேவர்கள் அத்தனை பேரும் அவனுக்கு கொண்டு போறதுக்காக அப்பதான் அவன் சொன்னான், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு சொர்க்கம் தேவையில்லை, நான் சொர்க்கம் நான் புனர்பவம், எனக்கு மோட்சமும் தேவையில்லை. என்ன வேணும், நத்வகம் காமையே ராஜ்யம் ந சொர்க்கம் ந புனர்பவம் காமையே துக்கதப்தானாம் பிராணினாம் ஆர்த்திநாசனம் அப்படின்னா. எனக்கு ஏதாவது உங்க தேவர்களிடத்துல வேண்டுகோள் இருக்குன்னா என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு சொர்க்கம் வேண்டாம், சரி மோட்சமே தரேன் அப்படின்னா அதுவும் வேண்டாம், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆசை, அது என்ன தெரியுமா, நத்துவான் காமையே ராஜ்யம், இந்த பூமி ஆளணுமா, அதுவும் எனக்கு ஆசை இல்லை. ஆனா ஒரு ஆசை உண்டு, அந்த ஆசை என்னன்னா எந்த ஒரு ஜீவராசியும் என்னைக்குமே துன்பப்படக்கூடாது, அதனால அதுக்கு காமையே துக்கதப்தானம் பிராணினாம் ஆர்த்திநாசனம், எல்லா ஜீவராசிகளுடைய துன்பங்களையும் போக்குவதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு போங்க, அது பொருள் சொன்ன ரந்தி தேவன் வாழ்ந்த பூமி. இதெல்லாம் கதைகள கற்பனை அல்ல, வரலாற்றுல நிகழ்ந்த சம்பவங்கள். அதனால அப்படியெல்லாம் இப்ப இதே மாதிரி கிருஷ்ணருக்கு அவரும் குருகுலத்துல படிக்கல. அவருடைய குரு என்ன சொன்னார், கடைசியில சாந்திபனி மகரிஷி நீ போகிற போது, அப்ப உனக்கு நான் ஸ்டூடெண்ட்டை, நீ எங்க யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமை, குருகுலத்துல நீ படிச்சது எனக்கு பெருமை, போ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இவர் சொன்னார் அப்படி போகக்கூடாது, அப்படி போனா அந்த கல்விக்கு பிரயோஜனம் இல்லை, நான் கட்டாயமா ஏதாவது குருதட்சணை கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னார். நான் என்கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு. 14 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளையை பறிகொடுத்தவன் அந்த சாந்திபனி மகரிஷி. யார்கிட்ட பறிகொடுத்தான் தெரியுமா, அந்த பறிகொடுத்தது தன்னுடைய பிள்ளைய ஒரு டெரரிஸ்ட் கொண்டு போய் கிட்னாப் பண்ணின்னு போட்டான். என்னைக்கோ அந்த கிட்னாப் பண்ணின பிள்ளைய நான் கொண்டு மீட்டு கொடுக்குறேன். குருகிட்ட கூட சொல்லலை, உங்களுக்கு குருதட்சணை கொடுத்துட்டு தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் விட்டு போவேனே தவிர குருதட்சணை கொடுக்காம போக மாட்டேன்ட்டான். 14 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளையை இழந்தவள் இந்த குருபத்தினி. அவன் சின்ன குழந்தையாக இருக்கிற போது இப்ப அவன் நவயுவனாக இருப்பான், செத்து போயிருக்கானா உயிரோடு இருக்கானா, கிட்னாப் பண்ணனா எங்க இருக்கான், யார் கொண்டு போனா எங்க வச்சிருக்கான் ஒன்றும் தெரியல. அதனால 2 பேருமே ரொம்ப சோகத்துல இருந்த போது தான் கிருஷ்ணா இந்த ஸ்டூடெண்ட் அட்மிட்டாரான். அதனால கிருஷ்ணனை பார்த்தப்பறம் அந்த குருபத்தினிக்கு ஒரு மனசுல ஒரு பெருமை, நம்ம பிள்ளை இருந்தா கூட இந்த வயசு தான் இருக்கும், நம்ம பிள்ளை இருந்தா கூட இந்த வயசு தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சுட்டே இருந்தா. அந்த பிள்ளைய நம்ம கூட இருக்கிறதே நம்ம பிள்ளை இருக்கிற மாதிரி நினைச்சுன்னா இந்த குருபத்தினிக்கு கிருஷ்ணன் மேல அவ்வளவு ஆசை. இப்ப கிருஷ்ணா என்ன பண்ணா, இவாளுக்கு நிரந்தரமா இந்த ஆசையை கொண்டுடணும், அதனால இந்த டெரரிஸ்டிகிட்டேருந்து இந்த பிள்ளையை மீட்டு கொண்டு இந்த சாந்திபனி மகரிஷி இடத்துல கொடுத்துட்டு தான் போனோன்னு நேர குருகுலத்திலேருந்து அந்த டெரரிஸ்ட் மேல அட்டாக் பண்றதுக்கு போயிட்டான். பாஞ்சஜன்னு பேர்.
அவன் தான் இந்த பிள்ளையை 14 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணிக்கணும். அவனோட போரிட்டு வென்று அவனோட பதிக்கிற போது பாஞ்சஜன்யம் அப்படின்னு ஒரு சங்கம், அவனோட போரிடுகிற போது கிடைச்சது தான் அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற கிஃப்ட் அவனுக்கு. அவனை பிள்ளையும் மீட்டுட்டான் உயிரோட. அதை கொண்டு வந்து குருவனிடத்துல கொடுத்துட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு சங்கம் கிடைச்சது, இது வலம்புரி சங்கம், இது ரொம்ப பெருமைக்குரிய சங்கம், இதையும் வச்சுக்கோன்னு பாதத்தில் கொடுத்தான் குருதட்சணையா. குருபத்தினிக்கு அப்படியே சந்தோஷம். பிள்ளைய பார்க்குறா. 14 வருஷம் கழிச்சு, 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளை இனிமே நமக்கு கிடைக்க போறதுலன்னு முடிவு பண்ணி, ஏற்கனவே துக்கத்துல மூழ்கி இருக்கக்கூடிய தாய்க்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கக்கூடிய விதத்துல, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல கொண்டு கொடுத்துட்டு நான் விடப்பெறேன்னா, இந்த குருபத்தினி சொன்னா, டேய் உன்னை பிரியர்மேங்கிறது துக்கப்படுறதா, இல்ல 14 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போன என் பிள்ளை திரும்பி வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியலடா. எனக்கு இதுக்கு துக்கப்படுறதா இதுக்கு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே நீ செஞ்சிருக்கிற காரியம் மாறுவதற்கு. அப்பதான் அந்த குரு சொன்னார், எனக்கு இந்த பாஞ்சஜன்யம் வேண்டாம், இதை நீயே வைத்துக்கொள் அப்படின்னு அவங்ககிட்ட திருப்பி கொடுத்தார். அதுதான் பாஞ்சஜன்யம், கண்ணனுடைய கையில இருக்கக்கூடிய சங்கம், எல்லா காலத்திலையும் முழங்குவதற்காக அவன் பயன்படுத்தியது. இது இந்த பாஞ்சஜன் அப்படிங்கிறவனை கொன்று அந்த டெரரிஸ்டிலிருந்து கொண்டு வந்த ஒரு பொருள், அதை கைப்பற்றி கொண்டு வந்த பொருள். எதுக்காக சொல்றேன், இந்த குருதட்சிணைன்னு சொல்லுகிற போது அவ்வளவு விஷயம். இந்த உதங்க இப்ப இந்த இடையில கொஞ்ச நாளைக்கு இந்த இந்த கவர்னருக்கு அந்த குண்டலங்கள் எல்லாம் வருகிற போது கவர்ந்து போயிட்டான் இல்லையா, இந்த தட்சகனை பழிவாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். தேவையில்லை, முடிஞ்சு போச்சு விஷயம். அவங்கள்ட்ட மீண்டும் வந்தாச்சு, அதுக்கப்புறம் அது திருப்பியும் கொடுத்தாச்சு. இப்பொழுது குருபத்தினிட்டையும் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இப்ப திடீர்னு அவருக்கு இந்த தட்சகனை பழிவாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால இந்த தட்சகனுக்கு வேற யாரும் விரோதி இருக்கா அப்படின்னு பார்த்தார். பரீட்சித்தோட பிள்ளை இருக்கானே, அவனை கிடத்துடும், அவன் நிச்சயமா கொண்டுடுவான். அந்த பயிரை நம்மளால கொல்ல முடியாட்ட கூட தட்சகனை அவனை வச்சு கொண்டுடலான்னு நினைச்சு நேரம் வந்தான். உடனே யாரோ வந்திருக்காரு மகரிஷின்னு சொல்லி அவன் வரவேற்று எதாவது சொல்லிட்டு, என்ன விஷயமா வந்தேன்னா, அம்மா உங்க அப்பா செத்து போனா உனக்கு எப்படி செத்து போனான்னு தெரியுமா? எப்படி செத்து போனான்னு உனக்கு தெரியுமா? இல்லை இல்லை, நான் ரொம்ப சின்ன குழந்தை, எங்க அப்பா சாகும்போது என் கை குழந்தையா இருந்தேன், எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா அப்பவே எனக்கு பட்டம் சூட்டி, அதுக்கப்புறம் எனக்காக மந்திரிகள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் நானும் இளைஞனானதுக்கு அப்புறம் தான் இந்த பட்டத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கேன். எங்க அப்பா எப்படி செத்து போனாருன்னு என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே, ஏன் அவர் செத்துறது ஏதாவது மர்மம் உண்டா அப்படின்னு கேட்டான். அடப்பாவி, உனக்கு இதுவரைக்கும் யாருமே சொல்லலையா? உங்க அப்பாவை கொலை பண்ணவன் யார் தெரியுமாடா? உங்க அப்பாவை சாவுக்கு யார் காரணம் தெரியுமா? தட்சகன், த டெரரிஸ்ட். தட்சகன் ஒரு பயங்கரவாதி, அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னா. இவனுக்கு ஆச்சரியம், என்னது இப்படி சொல்ற? என் கூட இருக்கிறவ யாருமே சொல்லதே இந்த விஷயத்த, இதுவரைக்கும் நான் சொல்லவே இல்லை. உன் தகப்பனாரை கொண்ட தட்சகனை பழி வாங்க வேண்டாமா? நீ ஒரு சத்திரியன் இல்லையா? உங்க அப்பாவை ஒருத்தன் கொண்டுட்டு போயிட்டா, அவன் சும்மா வந்து ஸ்காட் ஃப்ரீயா திரிஞ்சுட்டு இருக்கான், அவனை பிடிச்சி உடனே இல்லையா கொல்ல வேண்டாமா நீ? அதனால இனி அவனை கொல்றதுக்கு அவனை பிடிட்டான். இவன் சொன்னா, எனக்கு அது ரைட்டு, உங்களுக்கு என்ன இதுல இவ்வளவு ஆர்வம்? நீங்க ஏன் என்கிட்ட வந்து இதை தூண்டி விட்டுரு அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, அந்த பையன் எனக்கு கூட கொஞ்சம் நஷ்டத்தை உண்டாக்கிட்டான். ஒரு காலத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய குண்டலத்தெல்லாம் டிலே பண்ணி ரொம்ப இது பண்ணிடலாம். அதனால அவனை பழிக்கணும், எனக்கு ஒரு ஆச்சை எல்லாரும் முடியல, அதனால ஒன்றை வச்சு பண்ணிடலான்னு நினைச்சுன்னு வந்தேன். உடனே எல்லாரையும் கூட்டான் ஜனமே, எங்க அப்பாவை உண்மையிலே தட்சகன்கிறவன் தான் கொண்டான் நான் அப்படின்னா. ஆமா, ஏன் கொண்டான், என்ன நடந்தது அப்படின்னு. இப்பொழுது அந்த இதுவரைக்கும் ஜனமேஜயனிடத்துல அவன் அப்பாவனுடைய மரணத்திற்கான காரணத்தை அவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே சொல்லவே இல்லை. இப்ப இவன் தூண்டி விட்டுட்டு போயிட்டான், உண்மை தெரிஞ்சு போச்சு, அதனால சொல்லியாக வேண்டும் அப்படிங்கிறதுனால இப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அதாவது அந்த அமைச்சர்களில் யாரெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்து இன்னும் அமைச்சர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சொன்னார்கள், அப்பா உங்க அப்பா பரீட்சித்து ஒரு நாளைக்கு வேட்டையாடுறதுக்காக போனார். ஒரு மான் ஒண்ணு அவர் வேட்டையாடுறதுக்காக போனார். அந்த அடிபட்டு அந்த மான், ஆனா அந்த மான் முழுக்க சாகல, அது ஓடிடுது. ஆனா ஓடி அந்த மானை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் போனார். அப்படி போகிற போது அந்த மானை துரத்திக்கிட்டு போகிற போது வழியில ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல சமீகர் அப்படின்னு ஒரு மகரிஷி அப்பொழுது தியானம் பண்ணி கொண்டிருந்தார். தியானம் என்று சொன்னாக்க மௌனி, மௌனம் தான் தியானம். நல்லா கவனிச்சிங்க, மௌனம் என்றால் சைலன்சிங் தி மைண்டுன்னு அர்த்தம்.
இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா சைலன்சிங் தி மவுத் முதல்ல ஆரம்பிச்சு சைலன்சிங் தி மைண்டில் கொண்டு போய் முடிக்கணும். இப்போ உதாரணமாக நான் இன்னைக்கு மௌனம் விரதம் இது ப்ராக்டிஸ் பண்ணினா தானே சைலன்ஸு மைண்டு மவுத்தை சைலன்ஸ் பண்ணால் தானே மைண்டு சைலன்ஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம மௌனம்னாக்கா வாய மொழின்னு இருக்கிறதுன்னு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம மௌனமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைக்கி தான் அதிகமாக மனசு வேலை செய்யும். நம்ம பர்பஸ் என்ன, மௌனத்தினுடைய பர்பஸ் என்னன்னா இதை பேசி தொலைச்சிருந்தா அப்பயே முடிஞ்சு போயிருக்கோம். இதை பேசாததுனால அவன் எவனோத்தம் வந்து கேட்பான், அதுக்கப்புறம் 1000 எண்ணம் ஓடும், பேச்சினா கூட கொஞ்சம் டைவர்ட் ஆகும், மைண்டில் பல தாட்ஸ் வரவே வராது. ஆனால் என்னைக்கு மௌனமாக இருக்குமோ அன்னைக்கு தான் தேவையில்லாத எல்லா தாட்ஸும் நம்ம மைண்டுக்கு வரும். அது மட்டும் இல்லை, யாராவது ஏதாவது ஒன்று கேட்டுட்டே இருப்பான், அவனுக்கெல்லாம் எழுதி வேற காமிக்கணும், எழுதி காமிக்கணும், இதை பண்ண அதை பண்ண அதை சொல்லு எல்லாத்தையும் செய்யணும். இது ஆக்சுவலாக எதுக்குன்னா இது பண்ணாமல் இருக்க முடியுமா சார்? நான் பண்ணாமல் இருக்க முடியாது, அப்படி தான் ஆரம்பிக்கணும். ஆனால் நோக்கம் புரியணும். இந்த மௌனம் நான் எதற்காக இருக்கிறேன்? மௌனம் 1 ஹவரில் ஆரம்பிக்கலாம், மௌனம் 1/2 ஹவரில் ஆரம்பிக்கலாம், மௌனம் 10 நிமிஷத்தில் ஆரம்பிக்கலாம். எங்களுடைய பயிற்சி வகுப்புகளெல்லாம் நாங்கள் ஒரு பழக்கம் கொடுக்குறோம். இன்றைக்கு போஜனத்தின் போது பேசிக்கொண்டே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது, மௌனமாக இருக்கணும்னு. ஆனால் நார்மலாக அது ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு மௌன ப்ராக்டிஸை நமக்கு நிரந்தரமாக பண்ணி வச்சுருந்தா. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் எப்போவுமே சாப்பிடும்போது பேச மாட்டார். நீங்கள் எவ்வளவு என்னதான் கேட்டாலும் அவர் வந்து பேச மாட்டார். அவருடைய மனைவியின் இடத்துல இந்த கூட்டு இன்னும் கொஞ்சம் போடுன்னு கேட்க மாட்டார், இந்த பொரியல் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும்னு கேட்க மாட்டார். அவளா பார்த்து தான் பரிமாறணுமே தவிர அதுக்கப்புறம் ஏதாவது போதும்னா இப்படிம்பார், வேணும்னா சரிம்பார், அவ்வளோதான். இல்லைன்னாக்க அதை பற்றி வாயை திறக்கலாம். ஏன்னா மௌனத்தோடு தான் சாப்பிடும்போது பேசக்கூடாது என்பது சாஸ்திரம். அங்கேருந்து மௌனத்தை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் 1 ஹவர் 1/2 ஹவர் அப்படிலாம். அதனால நமக்கு இந்த ப்ராக்டிஸ் அந்த போஜனத்தின் போது மௌனம் அதுலேருந்து ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியாகி சைலன்சிங் தி மைண்டில் கொண்டு போய் இது முடியும். இந்த ஆள் சைலன்சிங் தி மைண்டுக்கு போயிட்டார். யார்? இந்த மகரிஷி. இவர் மௌனம், வாயும் மௌனம், மைண்டும் மௌனம். இப்போ மைண்டு மௌனம், வாயு மௌனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வாய் மட்டும் மௌனமாக இருந்து இவர் தபஸில் இருந்தார்னு வச்சுக்கோங்க, கண் திறந்துருக்கு, கண்ணை மூடிக்கல, இவர் கண்ணு திறந்துருக்கு, ஆனால் கண் பார்க்காது. அதுக்கு பேர் தான் சைலன்சிங் தி மைண்டுன்னு அர்த்தம். கண்ணு எப்போ பார்க்கும் தெரியுமா? when the mind is associated with the eye, அப்போ தான் ஐ பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பல நேரங்களில் உங்களுக்கு இந்த அனுபவம் உண்டு. நீங்கள் எங்கேயாவது போயிட்டே இருப்பார், உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தன் எடுத்தாலும் வருவான், அவன் உங்களை நமஸ்காரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டேன்னா அவனுக்கு திரும்ப நமஸ்காரம்னா பார்த்தேன்னா சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு அவன் கேட்பான், சார் அன்றைக்கி பார்த்தேன் உங்களை கிட்ட நமஸ்காரம் சொன்னேன், நீர் மாட்டு கண்டுக்காமல் போது, ஏன் நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டுமே என்னை கண்டுக்காமல் போயிரு, என்ன அவ்வளோ உங்களுக்கு திமிரு வந்துருச்சு. அம்மா அவங்க உடனே நம்ம உங்களை பார்த்தேன்னா நானா என்னைக்கு சார் பார்த்தோம்? இப்போ தான் சார் 2 நாள் முன்னாடி இந்த பஜாரில் நான் வருகிற போது நீங்கள் எட்டாப்பில் வந்தேன், நான் கூட உங்கள்கிட்ட வந்தாங்க நமஸ்காரம்னா நீங்கள் ஒன்றும் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டு நம்ம 2 பேர் கண்டு சந்திச்சுன்றது அப்படியே கூட நீங்கள் பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய மைண்டு வாஸ் நாட் வித் மை ஐஸ்ன்னு அர்த்தம். இந்த மைண்டு வேற ஏதோ ஒரு யோஜனையில் இருக்கிற போது நம்மளை கிராஸ் பண்ணி யார் போனாலும் தெரியாது. நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற ஒரு புஸ்தகத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தன் நடந்து போகிறான், பக்கத்துலேயே ஒரு விஷயம் நடக்கிறது, அது உங்கள் கண் முன்னால் நடக்கிற விஷயம், உங்களுக்கு ரொம்ப அருகாமையில் நடக்கிற விஷயம். ஆனால் நீங்கள் எங்கேயாவது அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்? யுவர் மைண்ட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் தி ஆர்கன் ஐ, அதனால அது முடியாது. இவருக்கு அந்த மாதிரி. அதனால இவர் கண் பார்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்ககிட்ட போய் என்ன கேட்டான், இந்த பக்கம் ஒரு மான் போச்சா, அவர் ஒன்றும் பதில் சொல்லாது. ஏன்னா வாயும் பேசாது, மைண்டும் இல்லாததுனால அவர் மானம் பார்க்கவே இல்லை. அதனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். இன்னொன்று, ராஜாவத்தான் தன் கண் முன்னால கேட்கறாங்கிற விஷயமே பிரச்சனை கூட அவருக்கு இல்லை, அதனால பேசாமல் இருந்தார். இவனுக்கு ஆத்திரம், என்னடா பார்த்துன்னு உட்காந்துருக்கான். அப்படியே அதே நேரத்தில் ஒன்று இன்னொரு கேட்டான், காலி செவிட நான் கேட்கறது காதல் விழுதா இல்லையா, இந்த பக்கம் ஒரு மான் போச்சா இல்லையா சொல்லும் அப்படின்னா. அப்பவும் சொல்ல, இவனுக்கு ரொம்ப தாபம் மானை தொடர்த்துன்னு வந்ததுனால. சரி, அது மான் போனதுக்கு பார்த்தியோ பார்க்கலையோ, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி விடும், அதுக்கும் கண்டுக்கல. இந்த ஆள் அதுக்கும் கண்டுக்கல. இவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. அதாவது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஹவு தே பிஹேவ் வெரி சில்லி அப்படிங்கிறதுக்கு இவன் தான் உதாரணம்.
இந்த சமீகர்ங்கிற மகரிஷி பதில் சொல்லாததுக்கு காரணம் 1000 இருக்கலாம். இவன் பேசாம போக வேண்டியதானே. ஆனா இவன் என்ன பண்ணினா, அவர் மேல ஆத்திரப்பட்டு அங்க பக்கத்துல ஒரு செத்த பாம்பு கிடந்தது. அந்த பாம்பு தூக்கி இவர் தோட்ட போட்டு போயிட்டான். அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். என்ன சாட்டிஸ்பேக்ஷன்? நீ என்ன அவமானப்படுத்தினிய, பதில் சொல்லாமல் இருந்திய, இப்ப நான் உன்னை அவமானப்படுத்துறேன், அதனால செத்த பாம்பை போட்டுட்டு. இப்ப அங்கிருந்து இந்த இவருடைய சமீகருடைய புதல்வன் சிருங்கி அப்படின்னு ஒருத்தான். அவன் எங்கேயோ இருக்கான். அவன் அப்பாவுக்கு நடந்ததே அவனுக்கு தெரியாது. இவர் மேல இந்த செத்த பாம்பை போட்ட பிறமே இவருக்கு உணர்வே கிடையாது. இவர் தான் தியானத்துல இருக்காரு, மைண்டு சைலன்ஸ் பண்ணியாச்சா, அதனால இவர் மட்டுங்க கண்டுக்கவே இல்லை, பேசாம இருக்காரு. இவனும் கூட்டான். நமக்கு என்ன ஒரு ஆத்ம திருப்தினா, சில நேரத்துல சில பேர்த்த நமக்கு ஆத்திரம் வந்ததுன்னு வச்சுக்கோ, கண்ணாப்பினா திட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த திட்டுறது எதுக்குன்னாங்க, நம்ம இவனை பெரிய இன்சல்ட் பண்ணி தொலைச்சு விட்டோம், முடிஞ்சு போச்சு கதை நினைச்சுன்னு போயிடும். ஆனா உண்மையிலே அந்த ஆளு கூட நல்ல பக்குவப்பட்டவனா இருந்தா இதை நான் வாங்கிக்கலன்னா நிச்சயமா அவங்ககிட்ட தானே இருக்க போது, பேசாம இருந்து தொலைக்கலாம், விட்டுறலான்னு விட மாட்டான். ஐயோ நம்மளை திட்டி விட்டானேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இவருக்கு இந்த சமீகருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இவன் தோல்ல பாம்பை போட்டு போட்டான், செத்த பாம்பை போட்டான், பெரிய அவர் அவமானப்படுத்திட்டோன்னு நினைச்சுன்னு அவன் போயிட்டான். ஆனா அவமானம் என்பதாக இவர் நினைக்கவே இல்லை. ஆனா இத இவருடைய பிள்ளையோட ஃப்ரெண்டு ஒருத்தான், கிருஷ்ணன் ஒருத்தான். அந்த கிருஷ்ணங்கிறவன் என்ன பண்ணினா, பார்த்துட்டே இருந்தான். நேரம் சிறுங்கிட்ட ஓடினான். டேய், உங்க அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா, உங்க அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னா. உங்க அப்பா ஏற்கனவே ரொம்ப தபஸ் பண்ணிட்டு இருக்காரா, அவர் மேல இந்த ராஜா இருக்கானே பரீட்சித்து, அவன் அங்கிருந்து வந்து ஒரு செத்த பாம்பு தூக்கி போட்டு போயிட்டான். செத்த பாம்பு போட்டுட்டு போயிட்டான். செத்த பாம்பு போட்டுருக்கான். என்னடா இப்படி ஒரு அவமானம் உங்க அப்பாவுக்கு நடந்திருக்கு, உனக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டான். உடனே இவனுக்கு மாத்திரம் வந்து, எங்க அப்பாவை அவமானப்படுத்திட்டான் அவன், எங்க அப்பாவை அவமானப்படுத்திட்டானா, யாரா படுத்தினான், அவன் பரீட்சித் ராஜா சக்கரவர்த்தி, அவன் தான் பண்ணினான் அப்படின்னா. இவனுக்கு தப்போபலம் ஜாஸ்தி இந்த சிருங்கிங்கிறவனுக்கு. ஏன் ரிஷிபுத்திரன், இவன் அப்பாவுக்கே தபஸ், இவனும் தபஸ்வி. அதனால இவன் என்ன சொன்னான், எந்த பரீட்சித் என்னுடைய தந்தையின் மீது செத்த பாம்பை போட்டு அவரை அவமானப்படுத்தினாலும் இப்பொழுது இந்த கணத்திலிருந்து 7 நாட்களுக்குள்ள 7 into 24 அவன் நிச்சயமாகவே தட்சகன் என்கின்ற பாம்பினால் தீண்டப்பட்டு சாவான். இது உறுதி, இது சத்தியம், இது என்னுடைய சாபம் அப்படின்னு சொல்லிவிட்டான். இந்த சாபத்தை கொடுத்துட்டு தான் பிள்ளைகிட்டே அப்பா கிட்டே வந்து சேர்ந்தாங்க. அவர் வந்து உடனே என்னடா பண்ணின, நான் அவனை சபிச்சுட்டேன், எனக்கு ஆத்திரமா வந்தது. ஏண்டா ஒரு தபஸ்வி, நாமெல்லாம் பெரிய இதுல இருக்கோம், அப்படிப்பட்டவாளுக்கு அவமானம் என்னடா, மானம் என்னடா, நாம போய் ஒரு ராஜாவை இப்படி சபிக்கலாமா, நீ செஞ்சது நியாயமா, அவர் செஞ்சது அவமானப்படுத்தக்கூடிய விஷயமாவே இருக்கட்டும், அப்ப கூட நீ செய்யக்கூடாது. ஏன்னா அந்த ராஜா அப்படிங்கிறவனை பத்தி இந்த இடத்துல சொல்றான். ஒரு ராஜாவை அவமானப்படுத்துவது என்பது பிராமணனுக்கு தகாது. ஏன், நூற்றுக்கணக்கான பிராமணர்கள், வேதம் ஓதுகிற யாகம் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு சமம் ஒரு சத்திரியன். எப்பேற்பட்ட சத்திரியன், நல்ல ராஜா. பரீட்சித் ரொம்ப நல்ல ராஜாடா, ரொம்ப நல்ல ராஜா. எப்பேற்பட்ட பாரம்பரியத்துல வந்திருக்கிறோம் பரீட்சித்து, உனக்கு தெரியுமா? அவன் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தின்னு தெரியுமா? அவன் என்னமோ சின்ன பிள்ளைத்தனமா என் மீது இருக்கிற ஆத்திரத்தினால நான் என்னத்தினால பேசாம இருக்கேன்னு தெரியாம அவன் மட்டும் ஒரு செத்த பாம்பை போட்டுட்டு போயிருக்கான். இதுக்கு போய் நீ இவ்வளவு பெரிய தண்டனையா கொடுப்ப? அப்படியே இருந்தாலும் கூட அந்த செத்த பாம்பை என் தோள் மேல போட்டதுக்காக அவன் இன்னில இருந்து 7 நாளைக்குள்ள சாமான் சொல்லிடுவ. இது ரொம்ப தப்புடா. சொன்னதுதான், பரீட்சை தீரும் அப்படின்ட்டான். இவர் என்ன பண்ண முடியும்? அதனால இவர் என்ன பண்ணார், கௌரவ புகர் அப்படின்னு ஒரு சிஷியரை கூப்பிட்டார். இதை போய் பரீட்சித்துக்கிட்ட நீ சொல்லிடு, என் பிள்ளை சபிச்சு விட்டாங்களே, அதனால 7 நாளைக்குள்ள தட்சகன்கிற பாம்பு கடிச்சு அவன் சாக போறாங்கிற விஷயத்தை சொல்லிடு. அவன் தன்னை அவன் வான் பண்ணிட்டாக்கா அவன் மட்டுக்கு நிம்மதியா இருப்பான். இல்லைன்னா நான் சொல்லலைன்னா மகா பாமாயிடும். அதனால நீ போய் சொல்லிடு, சமீகர் மகரிஷி உங்கள்கிட்ட பேசாததுக்கு அன்னைக்கு காரணம் என்னன்னா அவர் மௌனத்துல இருந்தார், அதனாலதான் அவர் இன்னைக்கு பேசாத. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம அவர் மேல ஒரு செத்த பாம்பை போட்டுட்டு போயிட்டார். ஆனா அவருக்கு அதனால ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அவர் பிள்ளைக்கு ஆத்திரம் வந்து இப்படி சபிச்சுட்டான், இந்த சாபம் பதிக்கும், இதை சொல்லிடும்னா. நேரம் இந்த கௌரவ முக்கருங்கிறவர் பரீட்சித்துக்கிட்ட வந்து, இந்த மாதிரி நீங்க தோளில் போட்டு போயிட்டிய, அந்த பாம்பினுடைய விளைவு இப்பொழுது உன்னை தட்சகன்கிற பாம்பு கடிக்க போகுது, சாபம் பதிக்கும் அப்படின்ட்டு. இப்ப
இந்த பாம்பு தட்சகன், அதாவது இங்க நல்லா கவனிச்சுக்கணும், தட்சகன்னா ஒரு பாம்பு கடிக்கிறதுன்னு நினைச்சுக்கூடாது. டெரரிஸ்ட் அட்டாக், டெரரிஸ்ட் அட்டாக் ஆன் தி கவர்மெண்ட். ஒரு டெரரிஸ்டை ஏவி விட்டுருக்காங்க. ஒரு டெரரிஸ்ட் வந்து இவன் அடிச்சு கொல்ல போறான். அந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறத மகாபாரதம் இந்த இடத்துல சொல்லுகிறது. நல்லா கவனிச்சுங்க. இதெல்லாம் சும்மா மேற்போட்டோம் இந்த பௌராணிக ரீதியில் படிச்சேன்னா ஒண்ணுமே புரியாது. அதனாலதான் இது ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ்லையும் இன்னைக்கு என்ன ரெலவன்ஸ்ங்கிறதையும் பார்க்கலாம். இவன் என்ன பண்ணான், எல்லாரையும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணான். தட்சகன்கிற பாம்பு அந்த 7 நாளைக்குள்ள கரெக்டா வந்து என்ன அட்டாக் பண்ணி கடிச்சு போடணும், நான் செத்து போடுவேன்னு சொல்றான். இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம்? ஒரு பெரிய டெரரிஸ்ட் பார்லிமெண்ட் அட்டாக் பண்ண போறான், பிரைம் மினிஸ்டர் அட்டாக் பண்ண போறான்னா உடனே எப்படி ஒரு மீட்டிங் நடக்குமோ அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்தினாங்க. உடனே அவன் சொன்னான், இதுக்கு ஒரே வழி, நாம வந்து இந்த பாம்பு உங்க பக்கத்திலேயே வராதபடி பண்ணணும். இந்த பாம்பு பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னா இப்ப இருக்கிற மாளிகையில நீங்க தங்கக்கூடாது. ஏன், இப்ப இருக்கிற மாளிகை இந்த மாதிரி சுவர்கள்லாம் இருக்கு, ஜன்னல்லாம் இருக்கு. அதனால இப்ப இந்த பாம்பு எங்கேருந்து வேணா ஊர்ந்து வந்து இந்த கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சிரும், உங்க பெட்ரூம்குள்ள கூட வந்துடும். அதனால இந்த மாளிகையில் தங்கக்கூடாது, உடனடியாகவே உங்களுக்கு வேறொரு மாளிகை நிர்மாணிக்கப்பட வேண்டும். எப்பேற்பட்ட ஆட்கள்லாம் இருந்து சும்மா கதையெல்லாம் கற்பனை இல்லை. அதுக்கு அவன் என்ன ஐடியா கொடுக்குறான், சிங்கிள் பில்லர் ஃபவுண்டேஷன்ல ஒரு பெரிய மாளிகை கட்ட வேண்டும். நல்லா கவனிச்சிங்க, சிங்கிள் பில்லர் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ரேர் பில்டிங்ஸ் தான் இருக்கும். எல்லாம் இப்போ இப்படி போவோம், பூமியில படாது எதுவுமே. மாளிகை பில்லர் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா எங்கடா இருக்குன்னா எல்லா வெயிட்டும் சென்ட்ரல் பில்லர்ல வந்து இறங்கும். இந்த என்டையர் பில்டிங்கினுடைய வெயிட் வந்து சென்ட்ரல் பில்லர்ல இறங்கும். அந்த சென்ட்ரல் பில்லர் மட்டும்தான் அந்த பூமியில படும். இப்ப இந்த பூமியில இந்த சென்ட்ரல் பில்லர் ஃபவுண்டேஷனோட கூட சிங்கிள் பில்லர் ஃபவுண்டேஷனோட ஒரு பில்டிங் தயார் பண்ணிட்டாங்க உடனடியா. 7 நாள் தான் பாத்தீங்க. ஏன் அவள்கிட்ட அப்படிப்பட்ட ஆர்கிடெக்ட், அப்படிப்பட்ட இன்ஜினியர்ஸ் எல்லாம் அவைலபிள். அப்படி பண்ணிட்டு அதை குறிப்பிட்டான். அதுல போய் உட்கார்ந்துட்டான். இப்ப இவனுக்கு 7 நாளுக்கு ஆல் அப்பாயின்மெண்ட்ஸ் கேன்சல், நோ பப்ளிக் விசிட். நல்லா கவனிச்சீங்க, பரீட்சை தந்த 7 நாளைக்கும் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸ் பேர் கேன்சல். ஏன்னா ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் இவன் ராஜாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனாவது வந்து கொண்டுட்டு போயிட்டான்னா என்ன பண்ணி சொல்லுங்க. டெரரிஸ்ட் எந்த பாம்பு எப்படி உட்காந்து தெரியாத. அதனால நாம இப்ப எல்லாத்தையும் சைலன்ஸ் பண்றதுக்கு ஒரே வழி, அவனை எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணிட்டான். நோ ப்ரோக்ராம், நோ என்கேஜ்மெண்ட், நோ மினிஸ்டர்ஸ் மீட்டிங், நோ கன்சல்டேஷன். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் செக்யூரிட்டி, எல்லா கேட்லையும் செக்யூரிட்டி. இந்த சென்ட்ரல் பில்லர் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கானே, இந்த பில்லரை சுற்றிவிட ஆட்கள். அதனால இந்த பில்லர் வழியா கூட எவனே வந்துட முடியாது. இந்த ஒரு பில்லர் வழியா தான் பாம்பு வந்தா வரணும், இது வழியா வர முடியாது கூட நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை, பை சான்ஸ் பாம்பு கடிச்சு கொடுத்தனா விஷம் உடனடியாகவே உடம்புல பரவாமல் இருக்கிறதுக்கான எல்லா மெடிக்கல் டாக்டர்ஸ் டீம் உடனே அங்கே ரெடியா. எல்லா டாக்டர்ஸ் டீம், மந்திரம் தெரிஞ்ச பிராமணர்கள் எல்லாருமே உட்கார்ந்துட்டு உடனே மந்திரம் தெரிஞ்சு அந்த மந்திரத்தினால விஷத்தை இறக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாரையும் ரெடி பண்ணிட்டான். ஆனா இவனுக்கு பொழுது போகணுமே. நல்லா கவனிச்சீங்க, இப்ப பரீட்சத்துக்கு 7 நாள் ஃப்ரீ, நோ ஒர்க், நோ அப்பாயின்மெண்ட்ஸ். இப்ப அவனுக்கு பொழுது போய் நம்ம 7 நாளைக்கு இப்படியே உட்காந்துருக்க முடியுமா? ஏதாவது டிவி இருந்தா பார்த்துன்னு உட்காந்துருக்கலாம். இப்ப அதுவும் கிடையாது. இப்ப டிவியே கிடையாது, நாங்க எங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதவ. அப்பதான் சுக மகரிஷி அங்கிருந்து வந்து, அப்பா நீ எப்படி 7 நாளைக்கு கூட சாக போற, அதனால உனக்கு டெத்து அப்பாயிண்டட் டைம் தான் வரப்போகிறது. 7 நாளைக்கு உனக்கும் வேலையே இல்லை. அதனால எதை சாகரத்துக்கு முன்னாடி கேட்கணுமோ அதை கேட்டுவிட்டு நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லி சுக மகரிஷி பாகவதத்தை. அதனாலதான் இப்ப எல்லா இடத்துலையும் பாகவத சப்தாகம் தான் நடக்கும். பாகவதத்தை 10 நாள் தான் உபன்யாசம் பண்ண மாட்டான். மகாபாரதத்தை 5 வருஷம் பண்ணுவான்னு சொன்னேன். மகாபாரதத்தை 25 நாள் பேசலாம், மகாபாரதத்தை எத்தனை நாள் வேணாலும் பேசலாம். ஆனா பாகவதம் மட்டும் சப்தாகம் அப்படின்னு ஒண்ணு வந்து எல்லா இடத்துலையும் பாகவத சப்தாகம் போடுவோம். இது ஏன் பாகவத சப்தாகம்னு போடுறாங்கன்னு பல பேருக்கு புரியாது. 7 நாள் என்ன கணக்கு இருக்கு? 8 நாள் பேசக்கூடாதா, 9 நாள் பேசக்கூடாதா, 10 நாள் பேசக்கூடாதா? நான் ஒரே ஒரு கணக்கு தான் இருக்கு. பரீட்சத்துக்கு 7 நாள் தான் டைம் இருந்தது. அந்த 7 நாளைக்குள்ள பாகவதம் முழுக்க அவனுக்கு சொல்லிட்டார் சுக மகரிஷி. அப்படி சுகர் பரீட்சத்துக்கு உபதேசித்தது தான் பாகவதம் இந்த டைம்ல. அதனால அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பொழுது போச்சு. இப்ப இந்த தட்சகன்
இப்படி அட்டாக் பண்ண போறாங்கிறது நியூஸ் எப்படியோ கசிஞ்சிடுச்சு. அந்த காலத்தில் நியூஸ் பேப்பரே இல்லைன்னா கூட, டிவி சேனலே இல்லைன்னா கூட எப்படியோ இந்த நியூஸ் கசிஞ்சிடுச்சு. இப்படி அட்டாக் பண்ணி இவன் சாக போறான். காஷ்யபர் அப்படின்னு ஒரு பிராமணர், அவர் ரொம்ப பெரிய ஆள். அவங்க உலகத்திலேயே எப்பேற்பட்ட விஷயத்தையும் என்னால் முறிக்க முடியும், அப்பேற்பட்ட மந்திர தீட்சையெல்லாம் வாங்கினான். அதனால அவன் என்ன பண்ணான், அங்கேருந்து ஊர்லேருந்து புறப்பட்டு எப்படியும் பரீட்சத்துக்கு பக்கத்தில் நம்ம போயிட்டோம்னா இந்த தட்சகன்கிற பாம்பு அவனை கடித்து விஷப்படுத்தினாலும் கூட அந்த விஷத்தை அடுத்த செகண்டு நான் இறக்க முடியும், அப்பேற்பட்ட மந்திர சக்தி என்கிட்ட இருக்கு, நான் அவனை போய் பார்த்து அவனை க்யூர் பண்ணிடுவேன், அவனை காப்பாற்றிடுவேன் நினைச்சு புறப்பட்டு வந்துட்டான். இந்த காஷ்யப்பருங்கிறவன் வந்துட்டான் பிராமணன். இப்போ இந்த டெரரிஸ்ட் ஹவு இன்டெலிஜென்ட் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் 1000 வழியில் ராஜா வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கவர்மெண்ட் மே ட்ரை 100 மெத்தட்ஸ். ஆனால் டெரரிஸ்டினுடைய இன்டெலிஜென்ஸும் டெரரிஸ்டினுடைய பிளானிங்கும் இது எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிடும். அதான் இப்போ இஸ்லாமிக் டெரரிஸ்டோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒசாமா பின் லேடன் வந்து ஆரம்பிச்சு எல்லா பசங்களும் யாரு தட்சகன் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஒசாமா பின் லேடனே நம்ம ஊரில். ராவணா வாஸ் நெக்ஸ்ட் டெரரிஸ்ட். அந்த டெரரிசத்துலேருந்து நம்மளை காப்பாற்றினவர் ராமர் அந்த பீரியட்ல. அது 12 வருஷம் தான் இடிச்சுது. 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் டெரரிசம் தலை தூக்கியது. அப்போ சத்ருகுணன் அனுப்பிச்சார், நீ போய் டெரரிசத்தை கொண்டுட்டு வாடான்னு. சத்ருகுணன் தான் புறப்பட்டு போனான், ராமரே திரும்ப வரல. நம்ம பீரியடில் டெரரிசத்தை ஒழிச்சு 12 வருஷம் சேஃபாக இருந்தோம், ஜனங்களும் சேஃபாக இருந்துட்டார். அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் தலை தூக்குகிறது. அப்போ சத்ருகுணன் போய் அதை ஒழிக்கலாம். அதுலேருந்து என்ன தெரியும்னா, டெரரிசம் பல வடிவங்களில் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். டெரரிஸ்ட் அட்டாக்கே இல்லாத ஒரு பீரியட் ஹிஸ்டரியில இருக்காது. ஆனா அது கொஞ்ச நாளைக்கு நடத்தி வைக்கலாம். ராஜாவனுடைய எஃபர்ட்லையும் எஃபிஷியன்சிலையும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அந்த இதுல அப்படியே நிறுத்தி வைக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா அது நிச்சயமா ஒரு நாளைக்கு பழி வாங்கும். அப்போ புதுசா எஃபர்ட் பண்ணணும். இப்ப இந்த காட்சியப்பர் இப்படி வராங்கிற விஷயத்த யாரா புரிஞ்சுட்டா அப்படின்னாக்க இந்த தட்சகன்கிற டெரரிஸ்ட் புரிஞ்சுட்டான். புரிஞ்சுட்ட உடனே அவன் நேரம் வந்துட்டான். நேரம் வந்து வெளியில காட்சியப்பரம் மறைச்சான். ஆமா, எங்க போயிட்டு இருக்கே, உமக்கு விஷயமே தெரியாத? அந்த தட்சகன்கிறவன் டெரரிஸ்டா வருவாங்க, அவனும் ஒரு பிராமணன் மாதிரி வேஷம் போட்டு எடுத்தாப்புல வந்துட்டான். அதனாலதான் நல்லா கவனிச்சுக்கணும், இந்த டெரரிஸ்ட் வந்து எந்த ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டா மக்களுக்கு நம்பிக்கை வருமோ அந்த வேஷத்துல வருவானுங்க. அதனால ஒரு கோவிலுக்குள்ள வந்து பாம் வைக்கணும்னு முடிவு பண்ணினா கோவில்ல பக்தன் மாதிரி தான் முஸ்லீம் டெரரிஸ்ட் வருவான். அவன் இஸ்லாமியன் இந்துவா வரமாட்டான், விபூதிட்டுன்னு வரமாட்டான்லாம் நினைக்க முடியாது. அவன் என்ன வேணாட்டுன்னு வருவான். ஏன்னா அவனுடைய நோக்கம் அந்த கோவிலை தகர்க்கிறது அப்படிங்கிறதா. அதனால இவன் என்ன பண்ணா, அங்கிருந்து வந்தவொடனே கேட்டான், இந்த மாதிரி இந்த பிராமணன் எடுத்தாப்புல பார்த்து தட்சகன் டெரரிஸ்ட்லாம் அவனுக்கு தெரியாது. அதனால அவன் எதாச்சும் இந்த மாதிரி ஒரு பெரிய தட்சகங்கிற பாம்பு தீண்டி பரீட்சித்து சாக போறான், நான் வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருக்கேன், எனக்கு மந்திர சித்தி எல்லாம் வந்து என்ன பெரிய மந்திர சித்தி உங்ககிட்ட நீ காப்பாத்திருக்க? தட்சகன் எவ்வளவு பெரிய பாம்பு தெரியுமா? அது விஷம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் உங்களால காப்பாற்ற முடியாது, ஏதாவது பேசாம போ அப்படின்னா. இல்லை இல்லை, எனக்கு 2 பர்பஸுக்காக நான் போறேன். ஒண்ணு, இந்த ராஜாவை காப்பாத்தினா எனக்கு நிறைய பணம் கிடைக்குங்கிறது ஃபர்ஸ்ட். 2வது என்னன்னாக்க, இது உடனடியாகவே நான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடும். தட்சகன்கிற பாம்பை கடிச்சு அந்த பெரிய பரீட்சத்தை காப்பாற்றியவர்னு ஃப்ரண்ட் பேஜில் பெருசாக நியூஸ் போட்டுருவானுங்க. சேனலில் இதான் ஹெட்லைன் நியூஸாக இருக்கும் நாளைக்கு எல்லா சேனல்லையுமே. அதனால நான் கட்டாயம் போவேன். நான் இந்த காட்சியை பார்த்து உடனே சொன்னா, என்ன உனக்கு புகழ் பணம் இதுக்காக தானே போவேங்கிற. இப்போ நான் உனக்கு சொன்னேன், ஒரு கால் உனக்கு அபகீர்த்தி ஏற்பட்டால் அவனை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுனாங்க, யாரோ காட்சியப்பனா பெரிய ஆளா அவன் வந்து காப்பாத்துறேன்னு வந்தானுங்க, ஆனா கிடைச்சது காப்பாற்ற முடியல, அந்த பாம்பு கடிச்சு பயிற்சி செத்து போனான்னு வந்துட்டா அதுவும் தாண்டா நியூஸா வரும். அதுவும் தான் நியூஸா வரும். அப்புறம் உங்கள்கிட்ட கிளைண்ட்ஸ் எவனா வருவானான்னு, நாளைக்கு வேற பாம்பு எவனையும் கடிச்சு நீ கொண்டு போய் கியூர் பண்றேன்னு போனேன்னாலும் உங்களுக்கு தெரியாத, அன்னைக்கே நீ பரீட்சையில காப்பாத்துறேன்னு போய் தானே வந்து ஒன்றும் இல்லாம ஆச்சு அப்படின்ட்டுவானுங்க. அதனால உள்ள வேலையும் போடும் உனக்கு. அதனால தயவுசெய்து போகாது. அதனால புகழ் கிடைக்கும்னு நினைச்சுக்காது. 2வது என்ன சொன்னா, பணம். அதை விட அதிகமாக பணம் நான் தரேன். நீங்க தெரியுங்க எனக்கா? எதுக்கா நீங்க தெரியுங்க? அப்படி நான் தாண்டா தட்சகன், நான் தாண்டா கிடைக்க போறேன் அவனை, நான்